கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 95ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தின் கடைசி பாகம். சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். இந்த தேவன் மனிதர்களாகிய நம்முடைய துதிகளை எதிர்பார்த்திருக்கிறார். அதற்காக அவர் ஏங்கி இருக்கிறார். இந்த வசனத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறார், சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். அநேக வேளைகளிலே பரிசுத்த வேதாகமத்தில் நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும், வேத வசனங்களை தியானிக்க வேண்டும் என்று காரியங்களை அடிக்கடியாக நாம் வாசிப்பதுண்டு, கேட்பதுண்டு. ஆனால் தேவன் சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம் என்று சொல்லுகிறார். தேவனை நாம் சங்கீதங்களால் துதித்து ஆர்ப்பரித்து பாட வேண்டுமாம். ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய தேவன் சங்கீதங்களிலே பிரியப்படுகிற தேவனாக காணப்படுகிறார். தாவீது ராஜா இதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். நாம் ஆராதிக்கிற ஆராதனைகளிலே சங்கீர்த்தனம் பண்ணுகிறோம் தேவனை. எப்படி என்றால் தேவனுக்கென்று பாடல்களை சங்கீதங்களை பாடுகிறோம். அது தேவனுக்கு மிகவும் பிரியமானது. நம்முடைய ஒவ்வொருடைய மனதிலும் ஆராதனை என்று நினைத்தாலே வருகிறது ஒரு பிரசங்கம், ஒரு ஆராதனை, ஒரு ஜெபம் என்று தான் நமக்கு தோன்றும். ஆனால் நாம் பாடுகிற பாடல்கள் தேவனுக்கு மிகவும் பிரியமானவைகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் அவரை புகழ்ந்து பாடுகிறோம். சங்கீதங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய நாமத்தை புகழுகிறதாக காணப்படும். தாவீது ராஜா கூட இத்தனை சங்கீதங்கள், 150 சங்கீதங்கள், இது இத்தனை சங்கீதங்களும் இவைகள் பாடல்கள். நாம் இன்றைக்கு அதை வசனங்களாக வாசிக்கிறோம். ஆனால் சில சபைகளில் இன்றைக்கும் அதை பாடல்களாக பாடிதான் தேவனை ஆராதிக்கிறார்கள். இவை அத்தனையும் தேவனுடைய நாமத்தை குறித்து போற்றி புகழ்ந்து பாடியிருக்கிற சங்கீதமாகிய பாட்டுகள். இப்படிப்பட்ட சங்கீதம் என்றால் பாட்டு. இந்த பாட்டுகளினாலே தேவனுடைய நாமத்தை உயர்த்துவது அவருக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியம். ஆகவே மட்டுமல்ல, 150ஆம் சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது தாவீது ராஜா சொல்லியிருக்கிறார், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக கீத வாத்தியங்களை எடுத்து தேவனை துதிக்க வேண்டும் என்று விவரித்து சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாடல்களை பாடுவதும் கீத வாத்தியங்களினாலும் சங்கீதங்களினாலும் தேவனை போற்றி பாடுவது அவருக்கு மிகவும் பிரியமான காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆராதனைகளுக்கு வரும்பொழுது நாம் பிரசங்கத்திற்காக மட்டுமல்ல, நாம் தேவனை பாடல்களை பாடி ஆராதிப்பதற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்தும்படியாக அவருடைய நாமத்தை சங்கீதங்களினாலே பாடி உயர்த்துகிறோம். தேவன் தாமே அதற்கு நமக்கு ஏற்ற கிருபைகளை தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த ஓய்வு நாளிலும் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது சங்கீதங்களாலே கர்த்தரை துதித்து பாட வேண்டிய நல்ல கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. அப்படியே நாங்கள் அனுதினமும் தேவனுடைய நாமத்தை சங்கீதங்களினாலே உயர்த்த தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.